திருப்பலி முன்னுரை. நாம் இரக்கமுள்ளவர்களாகவும் தன்னை உணர்ந்தவர்களாகவும் வாழ இன்றைய திருப்பலி வழி இறைவன் நம்மை அழைக்கின்றார். தகுதியை பாராது தனது பணிவாழ்வுக்கென முன்குறித்த கடவுள் கருணையும் இரக்கமும் உடையவர், மன்னிப்பதில் வல்லவர், ஓயாமல் குற்றம் காணும் மனநிலையுடன் தண்டனை வழங்க தீவிரிப்பது பரிசேயர்களின் பாரம்பரியம். தன்னை உணராது வாழ்வது தரங்கெட்டது. சிக்கல்களுக்கெல்லாம் முதலிடம். தன் குற்றங்களை உணர்ந்த மனிதன் தன்னை சரி செய்து கொள்கிறான். தன் தவறுகளை உணராதவன் பிறர் குற்றவாளி என தீர்ப்பிடுவதில் முனைப்புடன் செயல்படுகிறான். இத்தவ காலத்தில் தன்னை உணர்ந்து மனமாற்றம் பெறுவது இறைவனுக்கு ஏற்றது. பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பிடாதிருப்பது அதைவிட ஏற்றது. இன்றைய நற்செய்தியில் விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணுக்கு தன் உடலை பாவ செயலுக்கு விற்றுவிட இயேசு அனுமதி அளிக்கவில்லை. மாறாக இரக்கமுள்ள நீதிபதியாக செயல்படுகிறார். இனி பாவம் செய்யாதே என அன்பொழுக அறிவுறுத்துகிறார். பாவத்தின் சம்பளம் மரணம். இயேசுவோடு இணைந்து நற்செய்தியாக வாழ வேண்டிய நாம் குறை கூறுவதாலும் முறுமுறுப்பதாலும் நம்பிக்கை வாழ்வை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். ஆனால் இறை அன்பையும் மன்னிப்பையும் முழுமையாக பெற்றுக்கொண்ட ஒருவர் மீண்டும் பாவசேற்றில் விழுந்து கிடப்பது சாத்தியமில்லை. நாமும் இறைவனின் இரக்கத்தை பெற்று பாவ மன்னிப்பு அடைந்து உடலையும் உள்ளத்தையும் ஆண்டவருக்கு அர்ப்பணமாக்கி அன்போடு வாழ்ந்திடும் வரம் வேண்டி இன்றைய திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். வாசக முன்னுரைகள். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. கடவுளின் விடுவிக்கும் ஆற்றலும் நம்பகத்தன்மையும் எதிர்நோக்கி இருக்கும் வாக்குறுதியின்படி வழங்கப்படும் வளங்களை சார்ந்துள்ளது. எனவே எதிர்பாராமல் கடந்து வந்த கடினமான பாதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம். செங்கடல் பாலைநில பகுதிகளிலும் வழிநடத்திய கடவுள் இன்றும் நம் வாழ்வில் நிகழ்த்தவிருக்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை நமக்காக மட்டும் நம்மீது கொண்ட அளவற்ற அன்பினாலும் கரிசனையாலும் வெளிப்படுத்தி வழிநடத்தி செல்வார் என்பதை இன்றைய முதல் வாசகம் வழி கேட்டு தியானிப்போம். இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இயேசு யார் என்று அறிந்து அவருக்கு முன் இந்த உலகம் முழுவதும் இருந்தாலும் அவை அனைத்தும் பயனற்றவை என உணர்ந்து கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு முன் நமக்கிருந்த மனநிலையை மாற்றி பரலோக தந்தையின் அழைப்புக்கேற்றபடி வாழ்ந்திடவும் கடவுளை தரிசித்து இயேசுவோடு இணைந்து வாழ்வதையே குறிக்கோளாக லட்சியமாக கொண்டு வாழ்ந்திடவும் வரம் வேண்டி இன்றைய இரண்டாம் வாசகத்தை கேட்டு தியானிப்போம். திருப்பலி மன்றாட்டுக்கள். முதல் மன்றாட்டு. கருணையும் இரக்கமும் நிறைந்த எம் அன்பு தந்தையே இறைவா, தகுதியை பாராமல் தமது பணிக்கென முன்குறித்த திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர் மற்றும் பொது நிலையினருக்கு தேவையான உடல் உள்ள நலமும் பாதுகாப்பும் இறை உறவில் நிலைத்து நிற்கும் வரமும் தந்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரண்டாவது மன்றாட்டு. எங்கள் இருளை வெளிச்சமாக்கும் சுடரொளியே எம் அன்பு இறைவா, பாவ பழக்க வழக்கங்களால் நிலை தடுமாறி கடவுளின் கருணையை நாட முடியாமல் தவிக்கும் ஒவ்வொருவருக்கும் வாழ்வின் வழியை கண்டுகொள்ளவும் தீமையை விட்டு விலகி நன்மையை நாடி வாழ்ந்திடவும் தேவையான ஆற்றலை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மூன்றாவது மன்றாட்டு. மன்னிப்பதில் வல்லவரே எம் அன்பு இறைவா, உமது இரக்க பெருக்கத்தால் பாவத்தளைகளை வென்று புதுவாழ்வு வாழ விரும்பும் ஒவ்வொருவரும் விடுதலை வாழ்வில் நிலைத்திருந்து இயேசுவின் உண்மை சீடர்களாய் வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நான்காவது மன்றாட்டு. நீதியின் தேவனே எம் அன்பு இறைவா, பாவியை மன்னித்து நிலைவாழ்வு தரும் உம்மை போல் நாங்களும் யாரையும் குற்றம் கூறி குறை சொல்லும் சுயநீதி அற்றவர்களாய்
கருணையும் அன்பும் நிறைந்த கடவுளின் நீதியை வெளிப்படுத்துபவர்களாக வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். 5வது மன்றாட்டு. வாழ்க்கை போராட்டங்களில் சிக்கி தவிப்பவர்களுக்கு நற்செய்தியாக வந்த நல்ல இறைவா, சமூக அழுத்தங்களாலும் சடங்காச்சாரமான சமுதாய கொள்கை கோட்பாடுகளாலும் குடி, போதை, விபச்சாரம் போன்ற சிக்கல்களுக்குள் சிக்கி நட்புகளும் உறவுகளும் உதறித்தள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டு மனித மாண்பிழந்து மதிப்பிழந்து தவிக்கும் ஒவ்வொருவருக்கும் புது மனிதனாக வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.